ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேது கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஜெனிஃபர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க லவ் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது, இது ஒரு விஷயமா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நம்ம வந்துட்டு அப்பா கிட்டே பேசலாம், அப்பா ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ராஜாங்கம் வந்துட்டு, ஓகேப்பா, அவங்க யாரு என்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க, நம்ம விசாரிச்சு பார்க்கலாம், அவங்க கிட்ட வேணா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வியை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு கிளம்புறாரு. ராஜாங்கம் வந்துட்டு தாமரை கூப்பிடுறாங்க. இப்ப தாமரை வராங்க. தாமரை கிட்ட ஒரு தட்டோட குடுக்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தாமரை அப்ப வந்துட்டு, இது வந்து 100 பவுன் நகை இருக்கு, உனக்காக செஞ்ச நகை இதெல்லாம், உனக்கு டிசைன்ஸ் பிடிக்கலன்னா சொல்லு, மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இது வந்து முகூர்த்த புடவை, 2,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்ப தாமரைக்கு பெரிய ஷாக்கு, நமக்காக இவ்வளவு செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ரூம்குள்ள போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா, மாமா எனக்காக 100 பவுன் நகையெல்லாம் குடுக்குறாரு, இப்ப வந்துட்டு இதை வந்து நான் எப்படி வேணான்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, ஏய், அந்த காமேஷ் பிச்சை வந்து இதை விட பெரிய பணக்காரரி, 100 பவுன்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் அவருக்கு கால் தூசுக்கு சமம், அவரை கல்யாணம் பண்ணிட்டீன்னா இதை விட பல மடங்கு சொத்துக்கு நீ சொந்தக்காரி ஆயிருவ, அதனால நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிமா நீ மாமாட்ட பேசுவ, மாமா ஒத்துக்குவாரா இதுக்கு அப்படின்னு சொல்லி தாமரை கேக்குறாங்க. ஏன் ஒத்துக்காம என்ன, அவர் காதல்னா கண்டிப்பா சரின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்க மகன் வந்து கஷ்டப்படுற குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாம அந்த தமிழ்ச்செல்வி இருந்தால அவளையெல்லாம் கட்டி கூட்டிட்டு வந்து வாழலையா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, இவர் கோடீஸ்வரரு, அதெல்லாம் சரின்னு தான் சொல்லுவாரு. நான் கேட்பேன், அப்படி ஒருவேளை வேணான்னு சொன்னா அப்போ உன் பையனுக்கு ஒரு நியாயம், என் பொண்ணுக்கு ஒரு நியாயமான்னு கேட்பேன். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து சேது சொல்லிட்டு போனான் இல்லையா, அந்த பொண்ணு லவ் சேர்த்து வைங்கன்னு, அதனால கண்டிப்பா லவ்வுக்கெல்லாம் வந்து எங்க அண்ணா வந்து முடியாதுன்னு சொல்லாது, என்ன கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்லும், அது பாத்துக்கலாம், நம்ம சமாளிச்சுக்கலாம் விடு, நம்ம பேசி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னவோமா நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பேசுறேன் எங்க அண்ணன் கிட்ட, இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வரனை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா, நீ பார்த்து எதுனாலும் பேசுமா அப்படின்னு சொல்றாங்க தாமரை. சரி, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.